சபையிலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாளைய உலகில் தமிழனின் பங்கு பற்றி உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியது எம் மூத்த தமிழ் மொழி என்பார்கள். அத்தனை பழமை வாய்ந்த மொழி இன்றும் உலகின் பல பாகங்களிலும் வாழுகின்ற தமிழர்களால் பேசப்படுகிறது என்றால் இதற்கு தமிழ் மொழியின் செழுமையே காரணமாகும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயருக்கு நேர் என்று பரவசப்பட்டான் பாரதிதாசன் என்று கவிஞர். அத்தனை இனிமையான தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழனின் பங்கு நாளைய உலகில் என்னவாக இருக்க போகின்றது என்று சிந்திப்பதே எமது நோக்கமாகும். நாளைய உலகில் தமிழர் ஒவ்வொருவரதும் தலையாய நோக்கம் எம் மொழியை மேலும் வளப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். மொழி தான் இனத்தின் அடையாளம். மொழி தன் இனத்தின் கலை கலாச்சார விழுமியங்களை பேசுவதிலும் பேணி பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. ஆகையால் தான் அந்த தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவல் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியும் அறை கூவினான். மேற்குலக நாடுகளில் வளர்ந்திருக்கக்கூடிய கலைகளை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த வேண்டியது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களது தலையாய கடமையாகும். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும். அத்தோடு மற்றும் நின்று விடாது தமிழ் மொழியிலே இருக்கின்ற மெஞ்ஞான தத்துவங்களையும் உலகியல் சார்ந்த காப்பியங்களையும் மேற்குலகில் வாழ்வோரும் விரும்பி படிக்கும்படி உலக பொது மொழிகளில் மொழிபெயர்த்து உலக வலையமைப்பில் உலாவ விட வேண்டும். தமிழினத்துக்கு உரிய கலை கலாச்சாரங்களை மேற்குலகில் வாழ்வோரும் விரும்பி ஏற்கும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் வாழும் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.